வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரேட் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் எப்போ எல்லாத்துக்கும் பேமெண்ட் ஆப்ஷனை பற்றி தெரியப்படுத்துவாங்க, பேமெண்ட் எல்லாருக்கும் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். எம்டி சார் உள்ளே இருந்தது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பெயில் கிடைக்கும், எப்போ வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் எப்போ எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும், எம்டி சார் வெளியே வந்து 3 நாள் 4 நாள் ஆகுது, இதுவரை எங்களுக்கு பேமெண்ட்டுக்கான எந்த ஒரு தகவலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலிமா வந்து நிறைய பேர் என்னோடய கமெண்ட்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விதமான ரூமர் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. எம்டி சார் வெளியே வந்தாலும் பணம் வந்து கிடைக்காது, அதனால தான் எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா மௌனமாக இருக்கிறாங்க, இதை பற்றி அவங்க எதுவுமே பேசாததுக்கு காரணம் அவங்க பணம் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரூமர் வந்து இப்போ பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நேரில் வந்து ஒரு சில யூடியூபரில் நேரில் சந்தித்து பேசும்போது எம்டி சார் வந்து கண்டிப்பாக வந்து 2 விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து மறுபடியும் அஃபிஷியலாக வந்து ப்ளே ஸ்டோரில் கொண்டு வர்றது, இப்போ ரன் பண்ண வைக்கிறதுக்கான அடுத்த முயற்சியும் எடுக்கிறது பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் கொடுத்துருவேன், யாருக்கும் வந்து எந்த ஒரு பெண்டிங்கும் இருக்காது, ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரமாகும் காலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எதனாலன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு நிறைய விதமான நிபந்தனைகள் போட்டதுனால இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்த ஒரு மேற்கொண்டு ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. இருந்தாலும் அவங்க இந்த பேமெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷனையும் ஆப்பையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் மறுபடி கொண்டு வரணுமோ அதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேப்சா அடித்து இதுவரை யாருமே ஏர்ன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு முதல் பேமெண்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எந்த விதத்தில் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இதுவரை அஃபிஷியலான தகவல் இதுவரை யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து தெரியப்படுத்தலை. அவங்க அஃபிஷியலாக யாருக்கு தெரியப்படுத்துகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அப்படி கொடுக்கறத விட எல்லாருக்கும் சரிசமமாக ஒரே நேரத்தில் கொடுத்தா அது மக்களிடையே மெம்பர்ஸ்கிடையே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது வந்து யூடியூபர்ஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்டி சார் இதுவரை பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தலை. இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க, பேமெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எம்டி சார் இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. நம்ம சேனலில் மறுபடியும் சொல்கிற மாதிரி பொறுமையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எப்படியா இருந்தாலும் பலன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான பணம் மக்களுக்கே வந்து சேரும். எம்டி சார் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது வரையும் எல்லாருமே பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி நிறைய விதமான ரூமர் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எம்டி சார் வெளியே வந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது, ஸோ மறுபடியும் வந்து ஓடிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து தவறான கருத்துக்களை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தவறான கருத்துக்களை யாரும் நம்ப வேணாம். கூடிய விரைவில் பேமெண்ட்டுக்கான ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாகவே அறிவிக்கப்படும். ஸோ எப்படி எம்டி சார் பெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு டேட்டு சொல்லி சர்ப்ரைஸாக வெளில வந்தாங்களோ அதே போலவே இந்த ஆப் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பேமெண்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுவரை எல்லோரும் வெயிட் பண்ணலாம். பேமெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல தகவலை நான் அடுத்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவல் இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நான் மைவி த்ரேடை பற்றி நானும் மைவி த்ரேடில் என்னெல்லாம் ஒரு நல்ல தகவல் வருதோ, பாசிட்டிவான தகவல் வருதோ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன ஒரு தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இதே மாதிரி நல்ல வீடியோவில் ஒரு பாசிட்டிவான தகவலோடு நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன்.